Hello everyone, welcome to Codehunters, a team of full stack developers and security analysts. So இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Red Hat Linux OS இன்ஸ்டாலேஷனோட கண்டினியூஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ போன ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் சிஸ்டம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகும். அப்படி சப்போஸ் ரீபூட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ரீபூட் அப்படின்ற பட்டன் அங்கே இருக்கும். ஸோ அந்த பட்டன் கொடுத்து ரீபூட் பண்ணுங்கள். ஸோ ரீபூட் பண்ணதுக்கப்புறம் இங்கே டீக்ரிப்ஷன் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணுறப்போ ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணோம் இல்லையா, டீக்ரிப்ஷன் பாஸ்வேர்ட். ஸோ அந்த டீக்ரிப்ஷன் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்ட் கொடுத்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா தான் உள்ளே போகணும்னா உள்ளே போகாது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம உள்ளே போகிறோம் இல்லையா, ஸோ நிறைய டிஸ்க் செக்கப்பு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்துட்டு டிஃபால்ட்டாக நிறைய விஷயங்கள் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே லைசன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு ஃபினிஷ் கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டு வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் ஆகும். சப்ஸ்கிரிப்ஷன் மேனேஜ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்கு அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா சில விஷயங்கள் இல்லாமல் போகும் அப்படின்றது. அது ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு பே பண்ணி வாங்கியிருக்க மாட்டோம் இல்லையா, நம்ம வந்துட்டு பே பண்ணி வாங்கல, $50 கொடுக்கல, சப்போர்ட் வந்துட்டு நம்ம எடுத்துக்கல இல்லையா. ஸோ நம்ம வந்துட்டு சப்போர்ட் எடுத்துருக்கோமா, நம்ம பே பண்ணி தான் வாங்கியிருக்கோமா அப்படின்ற கிளாரிஃபிகேஷன்ஸ்க்காக அவங்க வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்காம இருப்பாங்க. ஃபீச்சர் மீன்ஸ் ரெபாசிட்டரிஸ். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரெபாசிட்டரிஸ் வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் அக்சஸில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இதுக்குள்ளே இருக்காது. சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நான் ரிஜிஸ்டர் கொடுக்குறேன். டிஃபால்ட்டாக இருக்கிறது செட்டிங்ஸ்லேயே வச்சு ரிஜிஸ்டர் கொடுக்குறேன். VPN எனக்கு தேவையில்லை. இட்ஸ் நாட் கோயிங் டு ஷோ மை பாஸ்வேர்ட், ரைட்? ஸோ லாகின் கொடுக்குறோம். ஸோ லாகின் வந்துட்டு கிரியேட்டர் 69 அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண லாகின் ஐடியை கொடுக்குறேன். ஸோ பாஸ்வேர்டில் வந்துட்டு நான் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தனோ அந்த பாஸ்வேர்ட். இந்த அக்கௌண்ட் வந்துட்டு எதில் இருக்கும் அப்படின்னா, என்னோட Red Hat Linux Enterprises அப்படின்ற சைட்டில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு இல்லையா, ஸோ அங்கே நான் கிரியேட் பண்ண அக்கௌண்ட்டோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இது. சரிங்களா? ஸோ அதான் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்துட்டு ப்ராசஸ் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெபாசிட்டரிஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன, இந்த ரெபாசிட்டரி எதுக்கு, இந்த ரெபாசிட்டரி எப்போ நம்ம அப்டேட் பண்ணணும், அப்டேட் பண்ணாதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை, இப்படின்ற நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விர்ச்சுவல் வந்துட்டு 1 அப்படின்ட்டு இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ பிக் ட்ரபிள். ஸோ மறுபடியும் வந்துட்டு ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வரும். ஸோ ஒரு 2 ஆஃப் கமெண்ட்ஸ் கொடுக்குறேன் நான் இந்த இடத்துல. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ஃப்ரம் சிஎம்டிலேருந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் மேனேஜர் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கமெண்ட்டை தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே என்னோடய பாஸ்வேர்ட் போட்டு அந்த ரேண்டம் காயோட பாஸ்வேர்டை போட்டு நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஐ மீன் உள்ளே போகிறேன், லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்முடைய Red Hat OS வந்துட்டு பூட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இதில் வந்துட்டு மச் கான்ஃபிகரேஷன்ஸ் அந்த ப்ராசஸ் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால. ஸோ கீபோர்டு இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் ஏதாவது தேவையா அப்படின்னு கேட்குது. தென் எக்ஸிஸ்டிங் டேட்டா இந்த க்ளவுட் மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஃபேஸ்புக்காக இருக்கலாம், கூகுளாக இருக்கலாம். ஸோ அதில் உங்களோட டேட்டாஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை Red Hat Linux வச்சு ரெட்ரைவ் பண்ணி இந்த Red Hat OSல வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். பட் இட்ஸ் குவைட் அனாயிங்னு வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு 100% ஷூராக நடக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் யூஸ் பண்ணப்போ எனக்கு வந்து அது கரெக்டாக இல்லை. சரிங்களா? ஸோ நான் யூஸ் பண்ணதும் கிடையாது இந்த மாதிரி க்ளவுட் சர்வீஸை. ஸோ நமக்கு ப்ரைவசி அப்படின்றது முக்கியம் அப்படின்றப்போ தான் நம்ம லினக்ஸ்க்கே வருவோம் இல்லையா. ஸோ லினக்ஸில் இந்த மாதிரி ஒரு பேக்கப் க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்துட்டு ஆப்ஷனாக கொடுத்துருக்கிறது எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஹெசிடேஷன்ஸை ஏற்படுத்துது. சரிங்களா? ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ப்ரொஃபஷனல் திங்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம், ஃபார் பிஸ்னஸ் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட். அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ கம்ப்யூட்டர் வந்துட்டு ஃபுல்லாக கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு ஜீனம் ஹெல்ப் டெஸ்க் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டிவாக வந்துட்டு உங்களுக்கு சேட் சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் Red Hat Linuxல இருக்கும், அதாவது என்டர்பிரைசஸ் அப்படின்ற சைட்டில் இருக்கும். சரிங்களா? ஸோ ஆக்சுவலி சேஞ்சஸ் த லுக் சேஞ்ச் லைக்ஸ். ஸோ இதில் வந்துட்டு சேஞ்சஸ் வந்துட்டு நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ LXT மாதிரியான விஷயங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு விர்ச்சுவல் பாக்ஸோட அடிஷ்னல் ஃபைலை ஒன்று நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை நான் டவுன்லோட் பண்ணுறேன். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனாக எடுத்துகிட்டு வரதுக்காக. சரிங்களா? ஸோ இந்த விர்ச்சுவல் பாக்ஸில் மட்டும் இல்லை, இந்த Red Hat Linuxல மட்டும் இல்லை, மற்றபடி நீங்கள் எந்த லினக்ஸ் மோஸ்ட்லி டிஃபால்ட்டாகவே ஃபுல் ஸ்க்ரீன் வருதுன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு வெர்ஷன்ஸ் எல்லாமே. பட் நீங்கள் எந்த OS வந்துட்டு விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணாலும் அதில் வந்துட்டு டிஃபால்ட்டாகவே சின்ன ஸ்க்ரீன் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம மாற்றணும் அப்படின்னா அடிஷனல் பேக்கேஜஸை டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை நம்ம பண்ணுறோம். ஸோ இங்கே நெட்ஒர்க்கில் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். நம்ம பிரிட்ஜ் கனெக்ஷன் அடாப்டர் அப்படின்னு வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு NAI அப்படின்ற ஒரு
அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ஏஐ அப்படின்றது நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். இதை பற்றி நம்ம நிறையவே பார்த்துருக்கோம் இல்லையா முன்னாடியே. பட் இது வந்துட்டு ஒரு பிகினர் டு அட்வான்ஸ்டு வீடியோ அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஷார்ட்டாக. ஸோ நம்ம வீடியோஸில் அதெல்லாம் இருக்குது, போய் சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ என்ஐ அப்படின்றது என்ஐடி அப்படின்றது என்ன பண்ணோம் அப்படின்னா நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்துட்டு வீட்டில் ஒரு ரவுட்டர் வச்சுருக்கோம். அந்த ரவுட்டர் வந்துட்டு மல்டிபிள் டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த மல்டிபிள் டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கப்போ நமக்கு வந்துட்டு ஒரு ரவுட்டர் தான் எல்லா வேலையும் பண்ணும் இல்லையா? நீங்கள் வந்துட்டு ஒரு வெப்சைட்குள்ளே போகிறீங்க. நான் லேப்டாப் வச்சுருக்கேன், லேப்டாப் ரவுட்டரில் கனெக்ட் ஆகிருக்கு, அது வழி தான் எனக்கு இன்டர்நெட் கிடைக்குது. நான் வந்துட்டு ஒரு நெட்வொர்க்குள்ளே போகிறேன், ஒரு வெப்சைட்குள்ளே போகிறேன். வெப்சைட்குள்ளே போகிறப்போ அதில் இருக்க பேக்கெட்ஸ் எல்லாமே என்னோடய ரவுட்டர் வழியாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், கரெக்டாக? ஸோ அந்த ரவுட்டர் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது எல்லாத்துக்குமே ஈக்குவலான பேண்ட்வித்து, எல்லா கனெக்ஷன்ஸ் அண்ட் பேக்கெட்ஸுமே இந்த போர்ட்டில் தான் வருது, இந்த போர்ட்டில் தான் போகுது அப்படின்றதுக்காக ஸோ இந்த நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்றது ஒர்க் ஆகுது. ஸோ இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அப்படி சொல்லலாம். ஸோ நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷனுக்கு தனியாக வீடியோ கூட போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ சம் ஆஃப் த யூஐஸை வந்துட்டு இப்போ பார்க்குறோம். ஸோ கிராஃபிக்ஸு, அங்கே ரேண்டம் கையில் வந்துட்டு ஷட் டவுனு, லாக்கு, லாக் அவுட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ், இங்கே வந்துட்டு பவர் ஆப்ஷன்ஸ். ஸோ பேசிக்காகவே லினக்ஸ் பவர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். லினக்ஸோட பேட்டரிஸாக இருந்தாலும் சரி, ஐ மீன் பேட்டரி கன்சப்ஷன் சாஃப்ட்வேர் டெக்னாலஜியை சொல்கிறேன். ஸோ ஹார்ட்வேர் நான் சொல்லலை, லினக்ஸோட சாஃப்ட்வேர் டெக்னாலஜியை சொல்கிறேன். ஸோ ஆப்டிமைசேஷன் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லினக்ஸில் பெஸ்ட்டாகவே இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு VirtualBox கெஸ்ட் எடிஷன் டிஸ்க் இமேஜ் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோடு அப்படின்னு காட்டுது. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ரீஸ்டார்ட் பண்ணால் தான் ஒர்க் ஆகும் அப்சல்யூட்டாக. ஸோ would it like to connect? யா, இப்போ நம்ம வந்துட்டு இந்த டவுன்லோட் பண்ண அப்டேட் வந்துட்டு ரன் பண்ணுறோம். ரன் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கே பாஸ்வேர்ட் கேட்குது பார்த்தீங்களா, நம்மளோட ரூட் பாஸ்வேர்ட். ஸோ போட்டுட்டு ஆத்தென்டிகேட் பண்ணுறேன். ஸோ ஆத்தென்டிகேட் பண்ணதுக்கப்புறம் அடிஷ்னல் இன்ஸ்டாலேஷன் வந்துட்டு ஒரு கமல் இன்டர்ஃபேஸில் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ என்னென்ன மாடியூல்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்ற எல்லா விஷயங்களுமே வந்துட்டு அதில் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். சம் ஆஃப் த ப்ராசஸ் வந்துட்டு ஃபெயில்ட் ஆகும், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இட்ஸ் நாட் அ பிக் டீல். பின்னாடி பெரிய ப்ராப்ளமாக நமக்கு வரப்போகிறது கிடையாது, சரிங்களா? ஸோ எக்ஸலண்ட், டூயிங் கிரேட். ஸோ இன்னும் ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸ் இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பார்த்தீங்களா, ரீஸ்டார்ட்டில் வந்துட்டு அப்டேட் அண்ட் ரீஸ்டார்ட் கேட்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்டேட் அண்ட் ரீஸ்டார்ட் பண்ணால் தான் அது வந்துட்டு ப்ராசஸ் ஒர்க் ஆகும். ஸோ விண்டோஸ் மாதிரியான அனாயிங் திங்ஸ் இதில் நிறையவே கிடையாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி அப்டேட்டு, தென் வந்துட்டு அதுவும் லார்ஜ் அப்டேட், ஒரு 1 GB இல்லை ஒரு 600 MB, அது மட்டும் இல்லாமல் ஒரு டெக்கேடே ஆகும் இல்லையா? நம்ம ப்ளூ ஸ்க்ரீனில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும், 0 to 100% எப்போ போகும். அந்த மாதிரியான லாங் வெயிட் இதில் இருக்கவே இருக்காது. நிறையவே நல்ல விஷயங்கள் இருக்குது இல்லையா லினக்ஸில், உங்களுக்கு நான் தான் சொல்லி தெரியணும் அப்படின்றது இல்லை. ஸோ கண்டிப்பாக அது ஓப்பன் ஆகும்போது ஃபுல் ஸ்க்ரீனில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ அவ்வளோதான் எனக்கு வீடியோ. வில் சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பாய்.